வாங்க சார். குட் மார்னிங். குட் மார்னிங். உங்களை ரிசீவ் பண்ண தான் கிளம்புனேன். வாங்க போகலாம். மார்னிங் சார். குட் மார்னிங் சார். முகுந்துக்கு என்னாச்சு? மச்சான் இந்த கொலையை பற்றி ஒன்றுமே புரியலடா, ரொம்ப ஆடாக இருக்குது. மச்சான் இதை நோட் பண்ணிங்களாடா? என்னதுடா? இந்த ஃபர்ஸ்ட் கொலைக்கும் செகண்ட் கொலைக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கும். இதை நம்ம தேர்ட் கொலையோட லிங்க் பண்ணி பார்ப்போம். எல்லா கொலைக்குமே ரிலேட்டட்னு பார்த்தா கொலை பண்ணது மனுஷனா இல்லை மிருகமானே தெரில. ஏன்னா எந்த ஆயுதமும் யூஸ் பண்ணல. பாடி பார்ட்ஸில் லங்ஸ், லிவர்ஸ், கிட்னிஸ், ஐஸ் அண்ட் இயர்ஸ்னு எல்லாமே காணா போயிருக்கு. இது ஏதாச்சும் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலோட ஆர்கன் டிராஃபிக்கிங்காக கூட இருக்கலாம்ல? இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது. பாடி பார்ட்ஸ்லாம் கண்ணா பின்னான்னு செதட்டப்பட்டது. இல்லைப்பா, ஆர்கன் டிராஃபிங்லாம் பண்ணால் அதை சேஃபாக டிஸ்போஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. இல்லைனா அவங்கள பிரெயின் டெத் பண்ணி அவங்க ஃபேமிலி கிட்ட டொனேஷன் பண்ண சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. அந்த பாடி பார்ட்ஸில் நம்மளுக்கு கிடைச்ச எவிடன்ஸ் படி பார்த்தா பாடி பார்ட்ஸ் கையால் தான் எடுக்கப்பட்டிருக்கு. நெகத்தோட ஸ்க்ராச்சஸ் கூட இருக்குது. கல்யாணம் ரிப்போர்ட்ஸ் அவனை போயிருக்காண்டா. எதுட்டோ ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் மச்சி. மச்சான், ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்துருச்சு. மனுஷ நகம் தான் சொல்லுது, அதுவும் மேல் நெயில் பட்ஸ். அடைச்ச என்னடா ஒரே குழப்பமா இருக்கு. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான்டா, அவன் ப்ரைவேட் டிடெக்டிவாக வேலை செய்கிறான். அவனை கூப்பிட்டா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சூப்பர்ரா, முதல்ல அதை செய். இல்லைனா ஹெட் ஆஃபீஸில் நம்மளை டார்ச்சர் பண்ணுறோம். அந்த அருமாத்தபுரம் பேபி மிஸ்ஸிங் கேஸ் இருக்குல்ல, அதை க்ளோஸ் பண்ணிட்டு சொல்லு. ஆமாம் சார். குழந்தை கிடச்சிச்சு. ஓகே சார். ஓகே சார். அந்த முள்ளிராஜ் கேஸு பெண்டிங்கில் போடு. ஹலோ ஹலோ மச்சான், எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்டா. சொல்லு மச்சான், என்ன மேட்ரு? 3 கேஸ் மச்சான், 3 டிஃப்ரெண்ட் கேஸு. ஆனால் கொலை பண்ண விதம் மட்டும் ஒன்றா தான் இருக்குது. எல்லா கொலையிலையும் ஆர்கன்ஸ் மிஸ்ஸிங். பட் உடம்பு வேட்டை நாய் கடிச்ச மாதிரி இருக்குது. ஆர்கன் டிராஃபிக்கிங்கில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? லைட்டாக இருக்குது. பட் ஆர்கன் டிராஃபிக்கிங்னா யாரும் இந்த அளவுக்கு ஆஷாக ஆர்கன்ஸ் எடுத்துருக்க மாட்டாங்க. சரிடா, எனக்கு அந்த ஃபைல்ஸ் அனுப்பு. நான் ஏதாச்சும் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். ஓகே ராகுல், சொல்லுங்கள் சார். இப்போ என் பர்சனல் மெயிலுக்கு ஃபைல்ஸ் வந்திருக்கும். சரி சார், இதோ போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். எல்லாரும் பாருங்க, இந்த கேஸ் ரொம்ப சீரியஸானது. 3 கொலையும் பண்ணது ஒருத்தவன் தான். அதுவும் கையாலே உடம்பு கிழிச்சிருக்கான். அது மட்டும் இல்லை, எடுத்த அந்த ஆர்கன்ஸை அவனே பச்சையாக சாப்பிட்ருக்கான். அது எப்படி மச்சான் கரெக்டாக சொல்கிற? உன் கேஸ் ஃபைல் நான் நல்லா ஸ்டடி பண்ணேன். ஃபஸ்ட்டு கொலை நடந்தது December 3, 2019. செகண்ட் கொலை December 4, 2019 அண்ட் சேம் மெத்தட். தேர்டு கொலை நடந்தது December 12, 2019. இந்த சிம்பிளை பார்த்தீங்களா? இது ஒரு கியூப் சிம்பிள். எல்லாரும் இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு மர்டர் ஃபஸ்ட் டே, செகண்ட் மர்டர் செகண்ட் டே. இது ரெண்டுத்துக்கான இன்டர்வல் 1 டே. தேர்டு மர்டர் 8th டே. இப்போது 1 கியூப் ஈக்குவல் டு 1. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 2. அதாவது செகண்ட் கொலையோட டே. 2 கியூப் ஈக்குவல் டு 8. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 10. 10 கியூப் ஈக்குவல் டு 1000. ஃபஸ்ட்டு கொலை ஃபஸ்ட் டே, செகண்ட் கொலை செகண்ட் டே, தேர்டு கொலை 8th டே. அப்போது ஃபோர்த்து கொலை கண்டிப்பாக 1000th டே தான். அடுத்த கொலை அவன் 1000 டேல தான் பண்ணுவான். எங்கள் அப்பாவோட பழைய சைக்கோ இன்வெஸ்டிகேஷன் ஃபைல்ஸ்லாம் நான் பார்த்தேன். இதே மாதிரி கொலை சேம் இன்டர்வல்ஸில் 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஆனால் அந்த சைக்கோவை 3வது கொலையிலே பிடிச்சிட்டாங்க. ஒரு வேளை அவனோட பையனாக கூட இருக்கலாம்ல? அதான் எனக்கும் சந்தேகமாக இருக்குது. உங்கள் ஐஆர் அஃபிஷியல்ஸ் கிட்ட பேசி அந்த சைக்கோவை இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு பெர்மிஷன் வாங்கி தெரியா? அவனை இன்வெஸ்டிகேட் பண்ணி என்ன புண்ணியம்? அவன் தான் 4th மர்டரே பண்ணலையே. அவன் 4th கொலையை பண்ணல தான். ஆனால் பண்ணியிருந்தா எப்போ எப்படி பண்ணியிருப்பான்னு அவன் மைண்ட் செட்டை வச்சு அடுத்து நடக்க போகிற கொலையை தடுக்கலாம்ல. நல்ல ஐடியா மச்சி. நான் வேணா ஐஆர் அஃபிஷியல்ஸ் கிட்ட கேட்டு சொல்கிறேன். ஓகேடா, நம்ம இந்த கேஸ் எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறோமோ நமக்கு அவ்வளோ நல்லது. சொல்லு மச்சான். மச்சான் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்கடா. மச்சான், நாளைக்கு மார்னிங் நானும் கீர்த்தி லோகேஷ் நாங்கள் 3 பேர் சைக்கிளை கூப்பிட போவோம். கல்யாணம் வந்து முகந்த கூப்பிட போவோம். பட் பார்த்துக்க மச்சி, சின்ன தப்பாக இருந்தாலும் பெருசாக பாதிக்கும்டா. பார்த்துக்கலாம்டா. என்னைக்கு அவனை இன்வெஸ்டிகேட் பண்ணலாம்? நாளைக்கே இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ஏன்னா ஐஆர் அஃபிஷியல்ஸ் மனசு மாறத்துக்குள்ளே நம்ம முந்திக்கணும். சரி மச்சான், அப்போ நாளைக்கு காலைல 10 o'clock ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிடா, நாங்களே பார்த்து கூட்டின்னு வந்ததும்.
மச்சான் என்னடா? உசுடா. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன? பெண் இருக்கா? இல்ல. என்ன ஹர்ட் பண்ணாத, உன் லிவரோட வாசனை என் மூக்க தொலைக்குது. வாங்க நம்ம உள்ள போலாம். போலாம். மச்சான் பயமாகுதுடா. அவனே கேன மாதிரி இருக்கான், அவனை பார்த்து பயப்படுற? ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் கான்வர்சேஷன். ஐ எம் முகுந்த். மே ஐ நோ யுவர் நேம் ப்ளீஸ்? பேரு மிஸ்டர் சைக்கோ. என்னை ஏன் அப்படி கூப்பிடுறீங்க? நீங்கள் கொலை பண்ணியிருக்கீங்க வித் சம் இன்டர்வல்ஸ் அண்ட் அட் லாஸ்ட் அந்த ஆர்கன்ஸையும் சாப்பிட்ருக்கீங்க. ஸோ கால்ட். ஓ, அப்ப இறைச்சி சாப்பிட்றவன் சைக்கோவா? இறைச்சி சாப்பிட்றவன் சைக்கோ இல்லை, ஆனால் மனுஷ இறைச்சியை சாப்பிட்றவன் சைக்கோ தான். ஓ, அப்ப மனித சமுதாயத்துக்கு ஆப்போசிட்டா பண்ணா சைக்கோவா? எஸ், அப்படியும் சொல்லலாம். No, we are in a cube of 3 dimensions with 3 axes, X, Y and Z. Each has ends and closed. இந்த கியூபுக்கு வெளியில இருக்கிறவனுங்க நல்லவங்களா? ஒருத்தனுக்கு காசு மேல சைக்கோ, ஒரு சில பேருக்கு பொண்ணு பொருள் மேல சைக்கோ. Hey, you are trying to move the coin in the wrong room. No, I am trying to lay it clear. I have murdered 399 humans were 299 men and 100 women. And I have tasted 24 lungs, 48 kidneys, 13 hearts, 23 ears. Yummy, 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 yummy. And those 50 juicy eyes. என்ன மச்சான், என்னடா ஆச்சு? டேய், ஒரே அருவருப்பாக பேசுகிறான்டா. அவன் இந்த 3 கொலையை மட்டும் பண்ணல மச்சான், நிறைய கொலையை பண்ணியிருக்கான். ரூட்டை மாத்திரான், குழப்பறான். அவனுக்கு ஃபேமிலியும் இல்லை, பையனும் கிடையாது. அப்போ புதுசா இவன் யாரு? இருடா, இப்போ போய் தெளிவாக பேசிட்டு வந்துடுறேன். ஜாக்கிரதடா, நம்மளுக்கு கண்டென்ட் தான் முக்கியம். இதை பாருங்கள் சார், நான் ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கு வரேன். நீங்கள் அடுத்த கொலை பண்ணியிருந்தா எப்போ பண்ணியிருப்பீங்க? என்ன பிளான் வச்சு பண்ணியிருப்பீங்க? உங்களுக்கு பையன் இல்லைன்னு சொல்கிறீங்க, அப்போ உங்களை மாதிரியே கொலை பண்ணுறது ஏவன்? ஓ, உங்களுக்கு என் மெத்தடாலஜி தெரியணுமா? இது முன்னாடியே கேட்டிருக்கலாம்ல. ஒரு பேப்பர் எடுத்துட்டு வாங்க. ப்ளீஸ் draw a cube. Cube has 6 squares. One at front and one at back. Leave others. ஓகே, வாட்ஸ் நெக்ஸ்ட்? You have drawn the cube for yourself. வாட்? Cube has 6 squares. On at front, on at front, on at back. Cube na all sides are equal. One day, one week, one month, 38th day. Shit, அதாவது இன்னைக்கு. சார், முகந்த நாக்க காணோம் சார். என்னது, நாக்க காணுமா? Shit. ஹலோ? ஹலோ ஜீவா? இந்த லொகேஷனுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்புங்க. டேய், நான் உண்மையை தான் சொன்னேன். எனக்கு பசங்க இல்லை, ஆனா நான் தனிமையில் இருந்தபோது என்ன மாதிரியே தனிமையில் இருந்த ஒரு குழந்தை என்கிட்ட வந்து பசிக்குதுன்னு சொல்லுச்சு. அவனையும் என்ன மாதிரியே வளர்த்தேன். ஆனா அவனுக்கு 10 வயசு இருக்கும்போது நான் மாட்டிக்கிட்டேன். அவனுக்கு 25 வருஷம் ஆச்சு உங்க குரூப்புக்குள்ள வர என்ன விடுதலை பண்ண. புரியல? என் வளர்ப்பு மகன் உங்க கிரிமினல் வேற யாரும் இல்லை, உன் ஃப்ரெண்டு தான்.
ஜீவா. டேய் உங்களை சும்மா விட மாட்டேன்டா. என் கையில் தான் உங்களுக்கு சாவு. இப்போ எப்படி இருக்காரு அவரு? ஆர்டிஃபிஷியல் டேங்க் வந்து இம்ப்ளான்ட் பண்ணியிருக்காங்க. அவருக்கு ஸ்பீச் வருமா? இல்லை சார், டவுட் தான். பட் கெஸ்டஸ் முறையில் பேச தெரியும், அதை நம்ம தான் புரிஞ்சுக்கணும். இவனுக்கு நாக்கு கட்டானதுனால ஃபுட் அண்ட் லிக்விட்ஸ் ஸ்லோவாக தான் கொடுக்கணும். போய் பார்க்கலாமா? ஆமாங்க சார், போகலாம். ஸோ பி கேர்ஃபுல். டாக்டர் சார், முகுந்த் எப்படி இருக்காரு? இவர் யார்? இப்போ தான் புதுசாக அப்பாயின்ட் பண்ணியிருக்கேன், டெம்பரரி ஆஃபீஸர். ஐ எம் டாக்டர் காவியன். ஃபெட்ரிக். ஸ்பீச் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் குளரும். அதான் நான் கடிச்சிச்சு இல்லை? டங்கு கிடச்சிச்சு, ஆனால் வெறிநாய் கடிச்சு வச்ச மாதிரி குதறி வச்சிருக்காங்க. ஸோ வி கான்ட் இம்ப்ளிமெண்ட் இட் பேக். அது மட்டும் இல்லை, அவருக்கு கழுத்தில் பென் குத்தி எக்ஸ்டர்னல் கேரட்டாய்ட் நர்வ் வந்து கட்டாக இருக்குது. ஸோ மோர் பிளட் லாஸ். நான் ஆர்டிஃபிஷியலாக தான் டங்கு இம்ப்ளான்ட் பண்ணியிருக்கேன். பட் ஸ்பீச் வர்றது டவுட்டு தான். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அவரை சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவருக்கு நல்லது. ஏன் ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கல? இப்படி நடந்த டிபார்ட்மெண்ட்டில் யாருக்குமே தெரியாது. சீக்கிரட்டாக தான் இந்த இன்வெஸ்டிகேஷன் பிளான் பண்ணோம். சீக்கிரமாக சேர்க்க சொல்லிடு. சரி, ஓகே சார். ஹரியன் வெளியே வாங்க. அன்றைக்கி இன்வெஸ்டிகேஷன் இந்த எல்லா போலீஸ் அண்ட் ஆஃபீஸர்ஸையும் இன்றைக்கே ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணேன். அவனோட அடுத்த ரெடியில் நான் சால்வ் பண்ணுவோம். சரி, எல்லாம் வந்துட்டாங்க, ஆரம்பிக்கலாமா? அருண் வரலையா? வரல சார். வாய் தெரியல சார். இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டோம் சார். பட் அவர் இந்த ப்ராப்ளம் அப்புறம் ஃப்ரஸ்ட்ரேஷனில் லாங் லீவ் வாங்கிட்டாரு. ஸோ அவரோட பொசிஷன் தான் உங்களை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணுமா? பண்ணலாம் சார். எஸ், நான் கூப்பிட்டதுக்கு மதிப்பு கொடுத்து வந்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். 25 இயர்ஸ் முன்னாடி ஒருத்தவங்க பிளான் பண்ணி நம்ம குரூப்லேயே ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணி முகுந்தை வர வச்சு அந்த கேஸ் டீட்டெயில்ஸ் முகுந்த கையில் வர வச்சு 25 இயர்ஸுக்கு அப்புறம் தப்பிக்க பக்காவாக பிளான் பண்ணி கேல்குலேஷன்ஸை சேஞ்ச் பண்ணி செம்ம ஷார்ப்பில். ஆமாம் சார். இது வரைக்கும் அவனை பற்றி தெரிஞ்ச எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணுங்கள். ஓகே சார். 25 இயர்ஸுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸில் அவனோட டீட்டெயில்ஸும் இருக்கும்ல, அதையும் சேர்த்து கலெக்ட் பண்ணுங்கள். இருக்கும் சார். எல்லா ஃபைல்ஸும் தூசி தட்டிடுங்க. சார், கவர்மெண்ட் சர்வருக்குள்ளே போக IRCTC பெர்மிஷன் வேணும். இது சீக்கிரம் மிஷன்றதுனால யாரும் பெர்மிஷன் தர மாட்டாங்க. சரி, சர்வர் ஹேக் பண்ணுங்கள். பண்ணலாம் சார், அதுக்கு ஒரு ஹேக்கர் வேணும். சார், எனக்கு ஒரு ஹேக்கர் தெரியும். பட் இ காஸ்ட் த மோஸ்ட். ஒர்க் கொஞ்சம் நல்லா இருக்கும். மாட்டன் நம்மளுக்கு காட்டி கொடுக்க மாட்டான். சரி, ஓகே ஹரியன், அவர் போய் கூப்பிட்டு வாங்க. சார், இவர் தான் சார் நான் சொன்ன ஹேக்கரு. Hello sir, ஹை சார், ஃபெட்ரிக். nice to meet you. ப்ளீஸ் டேக் கேர் சார். இந்தாங்க சார், எடுத்து போடுங்க சார். Let's start. Sir, அவனோட நேம்? சே, அவன் பேர் விடுமா தெரியாது. அவன் பழைய கவர்மெண்ட் ரெக்கார்ட் சேர்த்து பார்க்க வேண்டியதானே? ஜெயில் ராஸில் கூட சார் இருக்குது. சே சார், அவன் ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணி 25 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்க கவர்மெண்ட் ஓட்டர் லிஸ்ட்டில் மேட்ச் பண்ணி பார்க்கலாம்ல. சார், அவன பேர் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தன் பேர் சஞ்சினி, இன்னொருத்தன் பேர் மஞ்சினி. அவன் தான் உள்ளே போய் 25 இயர்ஸ் ஆகுதுல்ல. இப்போ லேட்டஸ்ட் சர்வர் 2010 to 2020 செக் பண்ணி மேட்ச் பண்ணி பார்த்தா அந்த யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். சார், சைக்கோ பேர் சஞ்சினி, அவன் தம்பி பேர் மஞ்சினி. 2 பேரும் ட்வின்ஸ். 2 பேரும் இப்போ உயிரோட தான் இருக்காங்க. இதுதான் அவங்க அட்ரஸ். Aryan, stay here. Lokesh, come with me. உன்னை விடுறதான் இவ்வளோ தூரம் தேடி வந்தோமா? சி ஏந்திரி நாய ஆளையன் டவுசர் எம்பார். எதுடா ஒண்ணா ஒழுங்கா சொல்றா, எதுக்கு ஒண்ணா? Hey, stop it. சொல்கிறா, எதுடா ஒண்ணா? என் அண்ணன் தப்பிச்சிட்டான்னு நியூஸ் வந்துச்சு. நான் அவனை மாதிரியே இருக்கிறதுனால என்னை கொண்டுடுவீங்கன்னு பயந்து தான் சார் ஓடுனேன். எனக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும். அதை கரெக்டாக சொல்லிட்டா உன்னை உயிரோட விட்டுருவோம். கரெக்டாக உண்மையை சொல்லணும். சொல்கிறேன் சார். என் அண்ணனை யாருக்குமே பிடிக்காது. ஏன்னா அவன் பொம்பளை மாதிரியே பேசுவான், நடப்பான். அவன் கேரக்டர் கூட அப்படியே பொம்பளை மாதிரியே இருக்கும். என் அண்ணி ராணி ரொம்ப போல்டானவங்க. போல்டான டிசிஷன்ஸ் எடுக்கிறதுல கெட்டிக்காரங்க. என் அண்ணனை எல்லாரும் அசிங்கப்படுத்துறத பார்த்து அவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. என் அம்மாவோட அண்ணன் பொண்ணு தான் அவங்க. என் அண்ணனோட பழகுனாங்க. பரிதாபப்பட்டு என் அண்ணனுக்கு கல்யாணமே ஆகலை சார். ஏன்னா எந்த பொண்ணுக்குமே அவரை பிடிக்கல. அதனால் என் அண்ணியே அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க அப்பாவை பார்க்க கூப்பிட்டுட்டு போனாங்க. அவங்க அப்பா என் அண்ணன் 9 மாதிரியே இருக்கான், அவனை போய் என் மாப்பிள்ளைன்னு நான் எப்படி வெளியே சொல்லுவேன்? என் கௌரவம் என்ன ஆகும்னு வெளியே துரத்திட்டாரு.
என் அண்ணி வீட்டை விட்டு வெளியே போனதே இல்லை. அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிற சாரு அவங்க ஃப்ரெண்டு தான். அவர் மூலமாக வேற வீடு ட்ரை பண்ணாங்க. உள்ள வாரா நீ. ஹை, வீடு ரொம்ப அழகா இருக்கே. இது எங்கள் பாட்டி வீடு தான், கொஞ்சம் பழைய வீடு. கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு மாற்றிக்கலாம். ஓகே ஓகே. சரி, நான் வேற ஏதாவது வேலை தேடிட்டு வர போகட்டா வைஃப்? என்னையும் எங்கள் அப்பா ஏதாவது படிக்க வச்சுருந்தாருனா நானும் ஏதாச்சும் வேலைக்கு போயிருப்பேன். என்ன தான் வீட்டு வாசப்படியே தாண்ட விடலையே. நமக்கு வீடு பார்த்து கொடுத்தான்ல என் ஃப்ரெண்ட், அவன் தான் இந்த க்யூப் வாங்கி தந்து இன்ட்ரெஸ்ட் வர வச்சு. எனக்கு இந்த உலகத்துலேயே ரொம்ப பிடிச்ச ஒரே விஷயம் இந்த க்யூப் தான். ஏன்னா என் தனிமையை உணர்றாமல் பார்த்துக்குச்சு. இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது தான். என்னால் உனக்கு ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலைக்கு ஆளாயிட்டேன் பாரு. அவர் எங்கெங்கேயோ வேலை தேடி அலைஞ்சாரு. ஆனால் அவரோட ஆக்டிவிட்டீஸை பார்த்து யாருமே அவருக்கு வேலை தர முன் வரலை. ஆனால் ஒரு வாரத்துக்கு அப்புறம் எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. நைட் வாட்ச்மேன். நைட் 8 மணி டு காலையில் 8 மணி தூங்குற வேலை. சரி வாங்க போய் சாமி கும்பிடலாமா? போலாமே. ஒரு நாள் என் அண்ணி வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வந்தபோது, என்ன மச்சான் அருணை காணோம்? நைட்டு சரக்கு அடிக்க மட்டும் கரெக்டாக வந்துடுவான். ஆனால் மச்சான் இன்னைக்கு எனக்கு வேலை இருக்குது, இன்னைக்கு என்னால் வர முடியாது. கொஞ்சம் நவுறீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, நானும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாமா? ஒன்றுங்கெல்லாம் இங்கே அலோடு இல்லை. பொம்பளைங்களை ஜெயிச்சு தான் காசு சம்பாதிக்கணும்னா அந்த காசே எங்களுக்கு வேணாம். போ. வந்துட்டா ஆம்பளைங்க கூட போட்டி போடுறது. கிளம்பு. ஒரு பொண்ணுக்கிட்ட ஜெயிக்க முடியல, உனக்குலாம் எதுக்குடா வேஸ்டிங்க சார்? கிளம்புடா புடவை கட்டிட்டு. என்ன சத்தம் அதிகமாக இருக்கு? ரொம்ப ஓவராக பேசுகிற. உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன். கிளம்பு ஒழுங்கா, மன்னிச்சிடுறோம். என்ன எகிர்ற? தைரியம் தான் என்னை ஜெயிச்சு காட்டு. வேணாண்ணா, ஏதோ பொறி வச்சு பேசுகிற மாதிரி இருக்கு. டேய் வாடா ஸ்டார்ட் பண்ணலாம். ஏதோ பேசிக்கிட்டே இருக்க. என்னம்மா கையில் காசு இருக்கா? இது பெட் கேம் தெரியும்ல? தெரியும். டேய் ஆளுக்கு 2000 கட்டுறான், இவன் திமிர அடக்குறோம். எல்லாருமே அவங்களுக்குள்ள கியூபை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கலைச்சு, என் அன்னிக்கு மட்டும் கஷ்டமாக கலைச்சு அவங்க கேமை ஆட ஆரம்பித்தாங்க. என் அண்ணி பொறுமையாக திரும்பி பார்த்தாங்க. என்ன தலைவரே பொறுமையாக பார்க்குது? ஒருவேளை ஜெயிச்சிருமோ? ஜெயிக்காதரா, சைலண்ட் அவுட். அவங்களும் ஆட ஆரம்பிச்சாங்க. ஒரு பொண்ணு கூட உன்னால் ஜெயிக்க முடியல, உனக்குலாம் அதில் வேஸ்டிங் சார். குர்ரா. சா அந்த பொண்ணுகிட்ட தோத்துட்டோம், ரொம்ப அசிங்கமா இருக்கு. விடு மச்சான், இது நம்மகிட்ட தான் தெரியும். டேய் சும்மா இருடா. ஒவ்வொரு தடவையும் நான் கண்ணாடியை பார்க்கும் போதும், என் ட்ரெஸ்ஸை எடுக்கும் போதும், என் மீசையும் என் வேஷ்டியும் அதை ஞாபகப்படுத்துதுடா. டேய் விட்ரா, இதெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினச்சி மறந்துடு. ஏய் அதே புறா மற முடியும்? அறிவு இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் மரியாதைன்னு ஒன்று இருக்கணும்ல. உடமாச்சு. ஏய் மச்சான் அசிங்கப்படுத்திருக்கா, அவளை சும்மா விடக்கூடாது. நீயே சொல்கிறா, அவளை என்ன பண்ணலாம்? என்னை அசிங்கப்படுத்தின அவளை சும்மா விடக்கூடாது, அவளை கொல்லணும். அப்போ தான் என் கௌரவம் என்கிட்டயே கெடாமல் இருக்கும். ஏய் கூப்பிட்றா, சேகர், சரண், ராஜ், பெருமாள். இப்போவே நல்லா மட்டையாக எடுத்து அவளை மட்டை பண்ணுறோம். டேய் சேகரே, ஒரு ஸ்மால் மர்டர்.
என் அண்ணனை பார்க்க போனேன், நலம் விசாரிக்க. என்னன்னா ஆச்சு உனக்கு? அன்னைக்கு நீ சைக்கலாஜிக்கலாக டிஸ்டர்ப் ஆயிருப்பேங்கிறதுனால தானே நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணலை. டேய், யாருடா கொன்னாய ராணிய? தெரியலையேண்ணா. தெரியலல்ல, அப்போ நீயும் சாவுடா. சொல்லுடா, என் ஒய்ஃப் ராணியை யாரு கொண்டான்னு சொல்லுடா. டேய் அண்ணா, உர்ரா. எப்படியோ அவர்கிட்டேருந்து தப்பிச்சு போய் அவருக்கு ஹெல்ப் பண்ண ட்ரைனிங் ஆஃபீஸர்கிட்டயே கம்ப்ளைண்ட் பண்ணேன். டேய் நிறுத்துடா நிறுத்துடா. டேய் நிறுத்துடா நிறுத்துடா. டேய் நிறுத்துடா, சொல்லிட்டே இருக்கேன், நிறுத்துடா. ஏண்டா என் கையை தட்டி விட்ட? ஏன்டா பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்க? ஒய்ஃபை கொன்னவன் யாருன்னு தெரியல, அவனை நினைச்சுதான் வெட்டிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒருத்த மேல சந்தேகமா இருக்கு. டிடெக்டிவ் சம்பத். அன்னைக்கு டிடெக்டிவ் சம்பத் கொலை நடந்தப்ப பதுங்கி போயிட்டு இருந்தான். அப்புறம் பார்த்தா தான் ராணிக்கு இந்த நிலைமை. ராணி உனக்கு ஒய்ஃப் முன்னாடி எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ரா. அவனை சும்மா விடக்கூடாது. நான் பண்ணல, யாரெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த டிடெக்டிவ் சம்பத்து திரும்ப நான் கொல்லலை, அந்த பக்கமாக போயிருந்த போது யாரோ ஒரு 10 பேர் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தாங்கன்னு மட்டும்தான் சார் சொல்லியிருக்கான். டிடெக்டிவ் சம்பத்தை மூக்க பொத்தி மூச்சு விடப்படியாதபடி பண்ணி சாவடிச்சிட்டான். அங்கே ரவுண்ட்ஸுக்கு வந்த போலீஸோட சைரன் சத்தத்தை கேட்டு அவன் அங்கேருந்து தப்பிச்சு ஓடிட்டான். அவன் ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாம் மீறி போச்சு. அவன் நிறைய மனுஷங்களை சாப்பிட ஆரம்பித்தான். போக போக எனக்கே ரொம்ப பயமாயிடுச்சு சார். அதனால் நானே அவனை காட்டி கொடுத்துட்டேன். போலீஸும் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதோட எனக்கு எதுவும் தெரியாது. என்னை தயவு செஞ்சு விட்டுடுங்க சார். சரிப்போ, நல்ல ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்து ஜாயின் பண்ணுப்போ. ஓடுது வேறு அடிப்பட்ட நாய் மாதிரி. ஏன் சார் விட்டீங்க? அவன் அண்ணன் பண்ண தப்புக்கு அவன் என்ன பண்ணுவான் சொல்லுங்கள்? ஹலோ, அந்த எலி மாட்டிக்கிச்சா? எந்த எலி சார்? அதான்ப்பா, அந்த சைக்கோ எலி. முடி போடுறா. எப்படி சார் இதெல்லாம்? ஜன்னல் வழியாக ஒரு குழந்தை அவங்க அம்மா கூட விளையாடுறது பார்த்தேன். அப்பா கூட்ட உடனே அப்பா கிட்ட போயிடுச்சு.
நான் இங்கே அப்பாயிண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சைக்கோவோட ஃபைல்ஸ்லாம் படித்தேன். அவன் ஜெயிலில் இருக்கும்போது அவன் குழந்தையும் அவன் பொண்டாட்டியும் பற்றி தான் அதிகமாக புலம்புவான்னு அவனோட மென்டல் டிஸார்டர் பொசிஷனில் பார்த்தேன். அந்த சைக்கோவை ஒரு குழந்தைய அசியூம் பண்ணேன். அவன் எங்கே போவான்னு யோசித்தேன். அவன் ஒய்ஃப் செத்துறதுக்கு தான் போவான்னு சொல்லிட்டு அவன் வீட்டில் அவனுக்கே ஸ்கெட்சை போட்டான். சார் பலே கில்லாடி சார், நீங்கள் போலாமா சார்? லோகேஷ், எங்கள் இன்வெஸ்டிகேஷன் பிளேஸுக்கு போங்க, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது. எப்படி சார்? இப்படியே வா. கிளம்புடா. ஓகே சார். சார் உள்ள கட்டி போட்டு என்ன சார் பண்ணலாம் அவனை? விரல வெட்டிடு. என்ன அலைய விட்டியடா வெங்காயம். முங்க சார் நாக்கு வச்சு அவன் வாய் உடைக்க விட மாட்டேன். விடுங்க சார், விடுங்க சார், ப்ளீஸ் விடுங்க சார், கொஞ்சம் விடுங்க சார் என்ன. டேய் விடுடா, அவனை நான் பார்த்துக்கிறேன். ஹலோ ஹலோ சார், சைக்கோ தான் சார் பேசுகிறான். என்னது? கண்ணு முன்னாடி எப்படி சார் அவன் பேசுகிறான்? ஏ முட்டாள், நான் அங்கே இருந்தால் எப்படா பேச முடியும்? அங்கே இருக்கிறது என் தம்பி மஞ்சி. ஹே, கொஞ்ச நாளைக்கு நான் நீயா நடிக்கிறேன், நீ நானா நடி. நீ மட்டும் ஒத்துக்கல, உன் வைஃபையும் குழந்தையும் கடிச்சு சாப்பிட்டுடுவேன். சரிங்கண்ணா, நான் அப்படியே நடிக்கிறேன்னா. சார் அவன் சைக்கோவே இல்லையா சார், அவன் தம்பி சார். சார் மறுபடியும் நம்ம நல்லா ஏமாத்திட்டானுங்க சார். ஹரியன், நாங்கள் அவனை காலையிலே சுட்டோம், அவனால் நடக்கூட முடியாது. ஹே, என்னடா போலீஸ் நீங்க? நான் போட்டிருக்கிற சாக்ஸ் மட்டும் இல்ல, நான் போட்டிருக்கிற ஜெட்டி கூட புல்லட் ப்ரூஃப் தான்டா. இப்போ உங்க முகுந்து சாரு என் கையில. இப்போ உங்க முகுந்த சார் உங்களுக்கு உயிரோடு வேணும்னா நான் சொல்ற லொகேஷனுக்கு என் பையனை கூப்பிட்டுட்டு வாங்க. டேய் வாங்கடா, அவனை சும்மா விடக்கூடாது, அவனை இழுத்துட்டு வா. ஓகே சார், ஓகே சார். இவனை இப்போ பண்ணுங்க கட்டு. பண்ணிவிடுவோம். உன் சாப்டரை முழுசாக க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஃபெட்ரிக் சார் வந்துட்டீங்களா? நீங்கள் ரொம்ப திறமைசாலி. செட்டி மட்டும் தானே புல்லட் ப்ரூஃபு, தலை இல்லையே, பகச்சிக்காத, சத்தறிடும். எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க? உன்னை கண்டுபிடிக்கன்னா இஸ்ரோ சயின்டிஸ்டாக வர முடியும்? உன் கழுத்தில் இருக்க வேண்டிய மார்க்கு அவன் கழுத்தில் இருக்குது. உன்னால் ஆம்பளே நடிக்க முடியல, அவனால் பொம்பளே நடிக்க முடியல. அதுக்கும் மேலே உன் கதையை உன்னை விட யாரா தெளிவாக சொல்லுவா? உன் தம்பியோட கதையும் சேர்த்து. எனக்கு அப்போவே உன் மேலே ஒரு டவுட்டு. உன்னை சும்மா வச்சு நினச்சியா? பின்னாடி பார், ட்ராக்கர் ஃபிட் பண்ணியிருக்கேன். அருண், உங்ககிட்டன்னு. டேய் கணக்கில் போடுறா. சார் நீங்களுமா? டேய் இறக்குடா. டேய் அவன் நல்ல பொண்ணுடா, அவளை கொன்னது யாருன்னு அப்பன் கடைசி வரைக்கும் சொல்லடா. இவன் வாய்க்கே ஏசிங்களா? இவன் குடும்பத்தை கொண்டு உன் குடும்பத்தில் ஒத்த வருஷம் கூட மிஞ்சக்கூடாது தான் இவனை வெளியே கொண்டு வர பிளான் பண்ணோம். உங்கள் இன்வெஸ்டிகேஷனுக்கும் அதனால இவனை கொண்டு வர பிளான் பண்ணோம்.
முகுந்த் உன்னை கொல்ல இதானே கரெக்டான டைமு. சாரி ப்ரோ, நீ என் பழி வாங்குற என்னத்தை தூண்டி விட்டுட்ட. ஆனால் அவர் எனக்கு வேலை வாங்கி தந்து செட்டில் பண்ணுறேன்னு சொன்னார். ஸோ எப்படியும் நான் உண்மையை வளரிட்டேன். என் அப்பாவையும் கொண்டுருவானுங்க. நான் எந்த மூலைக்கு? திங்க் ப்ராக்டிக்கல் மேன். ப்ரோ, என்னை செட்டில் பண்ணுறேன்னு சொன்னீங்களே. ஆமாம் சொன்னல, என் பாஷையில் செட்டில் பண்ணுறதுனா என்ன நடக்குதுன்னு புரியலையே. லோகேஷ் எங்க? தோ பாரு, நல்ல காசு தரும், எங்களை எஸ்கேப் ஆக விடு. ஏன்னா என் கால்குலேஷன்ல கடைசி கால்குலேஷன் பார்ட் இஸ் ஒன்லி ஃபார் முகுந்த். ஆமாம், லோகேஷ் வீட்டில் மொத்தம் 13 பேராமே. ஆளுக்கு 10 பவுனு, சிங்கிள் பேமெண்ட்டில் ஒரு புது வீடு. இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? இந்த மாதிரி ஆளுங்களால் தான் என்ன மாதிரி ஆளுங்களுக்கு கெட்ட பேர். அதுதான் கவனிக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக கவனிக்கிறானுங்க. அவருக்கு பெரிய பிரச்சனை முடிஞ்சுதான் சார், அதான் சொல்கிறாரு. எங்கே முடிஞ்சுது? இப்போ தான் ஆரம்பமே. புரியல? இந்த அரிமத்தபுரம் பேபி மிஸ்ஸிங் கேஸை நீ தான் டீல் பண்ண, அதை நீ தானே க்ளோஸ் பண்ண. அதான் குழந்தை கட்டிச்சு, அதான் கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாரு. எதுக்கு பெரியவங்க கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெயின்னு சொல்லியிருக்காங்க. நீ அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டேன்னு யாருமே அந்த கேஸை ஓப்பன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டானுங்க. பெரிய தலை இன்வால்வு. உனக்கு கால் பண்ணால் உன் ஃபோன் சுவிட்ச் ஆஃபு, அருணுக்கு கால் பண்ணால் அவன் ஃபோனை எடுக்கலை, கேட்டால் நீ தான் சைலண்டில் போட சொல்கிறேன்னு சொல்கிறான். அந்த குழந்தைக்கு என்னாச்சு தெரியுமா? சே, அந்த குழந்தை என் சொந்த அக்கா மக்கடா. அருண் என் பெரியம்மா பையன். அவனை லாங் லீவ் எடுக்க வச்சதும் நான் தான். அவன் பொசிஷனுக்கு என்னை வர வச்சுக்கணும் நான் தான். எதுக்கு? உன் கேஸை சால்வ் பண்ண, உன்னை கொல்ல. அருண், கம்ப்ளீட் த கிளைமேக்ஸ் அண்ட் டேக் சார்ஜ். இது என்னோட பிளாட், பிளான்டு டு எக்ஸிக்யூட் இன் பார்ட்ஸ். பயாலஜிக்கல் பாடி சாம்பிள்ஸ் ரெடி பண்ணணும். பட் ஐ வாண்ட் அ ஹியூமன் டிஎன்ஏ. அண்ட் அதே பர்சனோட தொப்புள் குடி ரத்தமும் தேவைப்படுது. பயாலஜிக்கல் பாடி, இஸ் இட் ட்ரூ? உயிர் ஆர்கன்ஸ்லாம் எப்படி? We can just build a body using simulators, just in a month interval of time. Biological tissues are combined பண்ணி I made a theoretical analysis on it, but I need a practical one. I just want the brain to control overall body functions, but those brains should be under my brain control. ஈஸியாக சொல்லணும்னா பயாலஜிக்கல் ஹியூமன் வித் மெட்டல் போன்ஸ். வலி சந்தோஷம் எல்லாம் இருக்கும், ஆனால் சாவு அது என் கையில் மட்டும்தான். அந்த தொப்புள் குடி ரத்தம் இந்த அருணா கவுத்தில் இருக்கு. யூஸ் மை டிஎன்ஏ. இஸ் இட் பாசிபிள்? Everything is possible unless it satisfies my ego.